இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தம்பி, என்ன யோசனை? கையெழுத்த போடுங்க. பாரதி, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எப்படி? உன் புருஷனுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நீ வராமலா இருப்ப? ஏமா, யாருமா நீ? சார், ஒரு நிமிஷம் சார். ஹே பாரதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க என்ன பண்ண உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆதி சார், வீட்டுக்கு தெரியாம எதுக்கு சார் இவ்ளோ அவசரமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அப்படி என்ன சார் அவசரம்? இது ரொம்ப பெரிய தப்பு சார். பாரதி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பேசாம இங்க இருந்து போயிடு. இந்த கல்யாணத்தை யாரு நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஆதி, என்ன ஆதி, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? அவளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. ஆதி, நீங்க இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் இப்ப நடக்கல, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ப்ளீஸ் ஆதி. பாரதி, மித்ரா செத்துருவேன்னு சொல்றா. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர்ற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க போற விஷயமே தெரியாது. சார், நீங்க சொல்றத பார்த்தா குழப்பத்துல அவசரமா முடிவெடுத்திருக்கீங்கன்னு தோணுது. இப்போ ஒண்ணு கெட்டு போகல சார். இந்த கல்யாணம் தாராளமா நடக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வழிபாடு பிள்ளையார்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பூவரம் கேட்டு நல்ல விதமா கொடுத்துருச்சுன்னா நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்கம்மா, உங்க பஞ்சாயத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணி கல்யாணம் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க வெளியே போறீங்களா? சார் ப்ளீஸ் சார், இவங்க தேவையில்லாம வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க சார். இதோ இப்போ நான் பேசிடுறேன் சார். இல்லம்மா, நீ பேசி முடிவு பண்ணிட்டு வா. நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.